அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். எம்மியான பனானா பாயாசம் தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பனானா பாயாசத்துக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் 2 செவ்வாழை வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டுப்பழம் தவிர மற்ற எந்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே கொஞ்சம் தேங்காய் ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். கிளாஸ் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறலாம். இது 200 கிராம் வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பனானா பாயாசம் செய்யுறது பார்க்கலாம். கடாயை வச்சிடலாம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிறது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட முந்திரி சேர்த்துடலாம். இந்த பாதாமி சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ உள்ள திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், வறுத்து ஒரு பிளேட் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை தோல் உரிச்சு இல்லை கட் பண்ணி போட்டுடலாம். நம்ம நெய்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நெய்லேயே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கட்டி இதை சேர்த்தலாம். நல்லா வெள்ளைக்கட்டெலாம் கரைஞ்சி நல்லா பாகு ரெடி ஆகட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்க நெய்லேயே லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். நமக்கு வாயில் லைட்டாக பாயசம் குடிக்கும்போது லைட்டாக வாயில் போடணும். ஆனால் லைட்டாக மசிச்சு கொடுக்கலாம். ரொம்ப கூழ் மாதிரி வேணாம், லைட்டாக வாயில் போடுற மாதிரி. நல்லா நெய்லேயும் வாழைப்பழம் 2 நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இங்கே பாகு ரெடி ஆயிடுச்சு. பாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பால் ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் பால் நான் பாலை சேர்த்துட்றேன். இப்போ 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட கொஞ்சம் பாதாம் முந்தி வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாயசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துடலாம். கலருக்காண்டி குங்குமப்பூ சேர்க்குறோம். இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தமாக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வாழைப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். கூட சேர்த்தமாக்கும் நம்ம தேங்காய் பால் தெரிஞ்சிடும். இன்னும் 2 நிமிஷம் கழித்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து 1 கப் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துடலாம். அவ்வளோதான், வாழைப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி தேங்காயை சேர்த்துடலாம். அவ்வளோதான், எம்மியான வாழைப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் போய் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போட்டோ எடுத்து